பொறியியல் கலந்தாய்வில் கலந்து கொண்டு ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு முக்கியமான டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது, என்னென்ன காரணிகளினுடைய அடிப்படையில் கல்லூரிகளை வரிசைப்படுத்துவது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 7 காரணிகள் இருக்கின்றது. அந்த 7 காரணிகளினுடைய அடிப்படையில நீங்க கல்லூரிகளை வரிசைப்படுத்தி அதனுடைய அடிப்படையில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எதிர்கொள்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோல அந்த 7 காரணிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. பொறியியல் கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நம்ம 2 வகையா பிரிக்கலாம். அதுல முதல் வகையான மாணவர்களை பாத்தீங்கன்னா, நான் இந்த கல்லூரியில இந்த பாடப்பிரிவை தான் தேர்ந்தெடுத்து படிப்பேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோடு கவுன்சிலிங்கை எதிர்கொள்கின்றவர்கள் தான் முதல் வகையான மாணவர்கள். 2வது வகையான மாணவர்களை பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அந்த கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு கிடைக்கிற கல்லூரியில கிடைக்கிற பாடப்பிரிவை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கிறவங்க தான் 2வது வகையான மாணவர்கள். இந்த மாணவர்களுடைய மனநிலையை பொறுத்தவரையிலும் கல்லூரியில சேர்ந்துட்டா போதும், படிச்சு முடிச்சு வர்றப்ப நிச்சயம் நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவர்கள் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஆனா மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் கல்லூரிகளினுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கு. படிச்சு முடிச்சு வர்ற மாணவர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் யாருக்கு அதிகமா இருக்குதோ அந்த மாணவர்களுக்கு தான் வேலை அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்கள் நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது அவர்களுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது நிச்சயம் வெற்றிகரமானதாக அமையும். இங்க சாதனையாளர்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, அவர்கள் இந்த அளவுக்கு சாதனை புரிவதற்கு தாங்கள் படித்த அந்த கல்லூரி தான் காரணம் அப்படின்ட்டு பெருமையா சொல்றதை பார்த்திருக்கலாம். மாணவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது அப்படிங்கிறது கல்லூரி தான். ஒரு நல்ல கல்லூரியில நீங்க எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே மாணவர்களே, நீங்க கிடைக்கிற கல்லூரியில போய் சேரலாங்கிற மனநிலையோடு கவுன்சிலிங்கை எதிர்கொள்ளாமல் விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன இருக்கின்றது, அந்த வழிமுறைகளை எல்லாம் எவ்வாறு பயன்படுத்தி நல்ல கல்லூரியில ஒரு நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து சேரணும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்க கவுன்சிலிங் அணுக வேண்டும். மாணவர்களே, விருப்பமான கல்லூரியில உங்களுக்கு விருப்பமான இடத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைவதுதான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்க சரியான முறையில நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் விருப்பமான கல்லூரியில உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா பண்ணோம்னா விரும்பிய கல்லூரிகளை சரியான முறையில நீங்க வரிசைப்படுத்தணும். இப்ப எதனுடைய அடிப்படையில அந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்காக ஒரு 7 காரணிகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப மாணவர்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய முதல் முக்கிய காரணி அப்படிங்கிறது அங்கீகாரம், ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அந்த பாடப்பிரிவுகளாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு அங்கீகாரம் இருக்குதா அப்படிங்கறத முதல்ல நீங்க செக் பண்ணிக்கணும். அங்கீகாரம் உள்ள கல்வி நிறுவனங்களை நீங்கள் படிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும். அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகள்ல படித்து வருகின்ற பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் உங்கள் எதிர்காலத்தில் எண்ணற்ற இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஏற்படும். கணினி சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சில அங்கீகாரம் உள்ள கல்லூரிகள் அங்கீகாரம் இல்லாத கணினி சார்ந்த பாடப்பிரிவுகளை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மாணவர்கள் இந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு அங்கீகாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்து கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் தேர்வு செய்ய வேண்டும். அங்கீகாரத்தை நீங்க செக் பண்றதுக்கு யுஜிசியினுடைய வெப்சைட்டிலும் ஏஐசிடியினுடைய அந்த வெப்சைட்ல நீங்கள் சென்று அந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு குறிப்பிட்ட பாடப்பிரிவுக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். தரமான கல்லூரியிலே எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்ப தரமான கல்வி நிறுவனங்கள் நீங்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வளமானதாக அமையும். இப்ப என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளை வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா நீங்க கொடுக்கலாம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இல்லாத கல்லூரிகளினுடைய தரத்தை கண்டறிவதற்காக tneonline.org அப்படிங்கிற நீங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா, நான் அட்டானமஸ் கல்லூரிகளினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸினுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல கொடுத்திருப்பார்கள். அந்த கல்லூரிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளவு மாணவர்கள் கல்லூரி தேர்வை எழுதி இருக்கின்றார்கள், எவ்வளவு பெர்சன்டேஜ் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் அனைத்தும் அந்த வெப்சைட்ல இருக்கு. மாணவர்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருந்து கல்லூரிகளினுடைய தரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அட்டானமஸ் கல்லூரிகளினுடைய தரத்தை கண்டறிவதற்காக அந்த கல்லூரிகளினுடைய வெப்சைட்டிலே நீங்கள் சென்று எந்த வருடம் அந்த கல்லூரி அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது, எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கு NBA அக்ரிடேஷன் பெற்றிருக்கின்றது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது குவாலிட்டி ஆஃப் த ஃபேக்கல்டி. ஆசிரியர்களோட தரத்தினை நீங்கள் தெரிந்து அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும். குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப ஆசிரியர்களோட தரத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த கல்லூரியினுடைய வெப்சைட்டிலே நீங்கள் சென்று அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஃபீல்ட்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஆசிரியர்களுடைய தரத்தினை தற்போது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது படித்து முடித்த மாணவர்கள்
மாணவர்களிடமும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது போதுமான எண்ணிக்கையில ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா என்பதை பார்த்தும் நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இல்லாத கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது அந்த துறையில உங்களுக்கு போதுமான நாலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா, நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா என்பதை பார்த்து நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து கல்லூரிகளிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஃபெசிலிட்டிஸ். என்னென்ன வசதிகள் அந்த கல்லூரியில இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்து கல்லூரியை தேர்வு செய்ய வேண்டும். ஆய்வக வசதிகள் இருக்கின்றதா, லைப்ரரி வசதிகள் இருக்கின்றதா, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, கழிப்பிட வசதி என்று பல்வேறு வசதிகள் அந்த கல்லூரிகளுக்கு இருக்கின்றதா என்பதை பார்த்து கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். சில கல்லூரிகளில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடைபெறும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை நடத்தக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகள்ல கடந்த வருடங்கள்ல எவ்வளவு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது என்ற தகவல்களையும் தெரிந்து அதனுடைய அடிப்படையில நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து மாணவர்கள் உங்களுடைய பொருளாதார சூழலுக்கு தகுந்தாற் போல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த கல்லூரி கட்டணங்கள் எவ்வளவு என்பதை பற்றியும், அந்த கல்லூரி கட்டணங்களை செலுத்துவதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய பொருளாதார வசதி இருக்கின்றதா என்ற காரணிகளையும் பார்த்து நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிகப்படியான கல்லூரிகள் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்ததன் மூலமாக இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் புரோகிராமுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பெற்றிருப்பார்கள். இந்த கல்வி நிறுவனங்களை நீங்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுல பிராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்டர்வியூக்களை நீங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது விரைவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. எனவே மாணவர்களை நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து நீங்கள் சேர வேண்டும். அதனை அடுத்து அந்த கல்லூரியினுடைய தரத்தினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தரமான கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் அதிகமான ஆர்வத்தை காட்ட வேண்டும். குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகமான இன்டெப்த் நாலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. வசதிகள் இருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஃபீல்ட்ல உங்களுக்கு அதிகமான நாலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. அதிகமான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்க பொருளாதார சூழலை அடிப்படையாக கொண்டு கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட காலம் முழுக்க எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் நீங்கள் கல்லூரி படிப்பை முடிப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அதனோடு சேர்த்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக பார்த்து நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் அதிகப்படியான நாலேஜோடு நீங்கள் படித்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எனவே இந்த காரணிகளினுடைய அடிப்படையில நீங்கள் கல்லூரிகளை வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் தருணத்திலே இதனுடைய அடிப்படையில நீங்கள் கல்லூரிகளை வரிசைப்படுத்தி தருகின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.